நம்ம ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடித்திருக்கும் வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோலோவாக வரும் வேட்டையன் வசூல்ல புதிய சாதனை படைக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடிப்பது ரஜினி சார் ஒன்றும் புதிதே கிடையாது. இதற்கு முன்னாடி கூட ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளியான தர்பார் படத்திலுமே பயங்கரமான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடிச்சிருப்பாரு. அவர் மாஸ்க் காட்டிய போதிலுமே தர்பார் படம் அந்த அளவிற்கு போகல. இந்த நிலையில மீண்டுமே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அதை தான் தர்பாரிலேயே பார்த்து விட்டோமே அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் படங்கள் ஒன்றும் தமிழ் சினிமாவிற்கு புதிது கிடையாது. இது குறித்து ஞானவேலிடம் கேட்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். நாம இது வரைக்குமே பார்த்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் படங்கள்ல இருந்து வேட்டையன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குமா. இதுல என்கவுண்டர் செய்யும் அதிகாரிகளுடைய பின்புல கதையை சொல்லி இருக்கும். என்கவுண்டர் பற்றிய அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே காட்டியிருக்காங்களா. ஜெயிலர் பட ரிலீஸிற்கு பிறகு ரஜினி சார் மீதான எதிர்பார்ப்பு மேலுமே அதிகரிச்சிருக்கு. சோ அதனை மனதில் வைத்துதான் இந்த படத்துல சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள் வைத்திருக்கும். இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத விட்டுவிடவில்லை அப்படின்னுமே பேசியிருக்காரு. எது எப்படியும் ரஜினி சார் மீண்டும் காக்கி சட்டையில கெத்தாக பாக்குறோம் அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது படத்துடைய ட்ரெய்லர் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் வர அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வெளியாகுதா. சோ இந்த ட்ரெய்லருக்காகவுமே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.